ஐயனார் கோவில் புரவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மண் குதிரைகள் செய்யும் பணியில் கைவினை கலைஞர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வெயில் வாட்டி வதைக்கும் கோடை காலத்தில் மழை வேண்டி சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் ஐயனாருக்கு புரவையெடுப்பு திருவிழா நடைபெறுவது வழக்கம். இத்திருவிழாவை முன்னிட்டு மானாமதுரை அருகே பழையனூர், அழகுடையான், அச்சங்குளம், சங்கன்குளம், வீரனேந்தல், ஆனைக்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் களிமண்ணில் குதிரைகள் செய்யும் பணிகள் 4 மாதங்களுக்கு முன்பே தொடங்கியுள்ளன. குறிப்பாக அழகுடையான் கிராமத்தில் உள்ள கண்மாய்களில் இருந்து களிமண் எடுத்து வரும் கைவினை கலைஞர்கள் 3.5 அடி முதல் 5.5 அடி உயரம் வரையிலான குதிரைகளை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குதிரை எடுப்பு நாங்கள் குதிரை எடுப்புக்காக குதிரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு குதிரை 2 ரூபா மணிக்கு கொடுப்போம். ஒரு கிராமத்தில் கிராம 30 ரூபா 40 ரூபா எடுப்பாங்க. இந்த ஊரில் குதிரை வேலை பண்ணிக்கிட்டு இருப்போம். யார் வேணும்ன்றோ வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம், கொடுப்போம், செய்வோம். களிமண்ணால் குதிரையை 5 பாகங்களாக தனித்தனியே உருவாக்கி பின்னர் ஒவ்வொன்றாக இணைக்கும் கைவினை கலைஞர்கள் அதனை சூளையில் சுட்டு எடுப்பார்கள். அதைத் தொடர்ந்து வெயிலில் காய வைத்து வண்ணம் தீட்டும் பணி மேற்கொள்ளப்படும். இந்த நடைமுறையை பின்பற்றி மண் குதிரைகள் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.